வணக்கம். இது பீப்பிள் ஃபோனிக் சீரீஸ். இந்த சீரீஸ்ல நம்ம தமிழ் மாதிரியே இங்கிலீஷை ஈஸியா எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு, ஸ்பெல்லிங் எழுதுறதுக்கு நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் சில சிம்பிளான சவுண்ட்ஸ். அதே சமயம் சில சமயங்கள்ல இது கொஞ்சம் ட்ரிக்கியாவும் இருக்கும். சிம்பிளாவும் இருக்கும், ட்ரிக்கியாவும் இருக்குமா? அது எப்படி? நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 3 காம்பினேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஐஜிஹெச், ஓயுஜிஹெச், ஏயுஜிஹெச் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வார்த்தைகள் அது என்ன மாதிரி சவுண்டு கொடுக்கும், அப்போ நம்ம எப்படி அந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணணும், அதெல்லாம் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் பேசிக் சவுண்ட்ஸை பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் இந்த ஏஇஐஓயு இந்த 5 லெட்டர்ஸை மட்டும் நம்ம வவல்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் இருக்க ஆனாவனா உயிரெழுத்துக்கள் மாதிரி. மற்ற எழுத்துக்களை எல்லாம் நம்ம வந்து கான்சனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் மெய் எழுத்துக்கள்ல இக்கு இங்குச்சுலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதோடைய சவுண்ட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த பியை நம்ம இப்பு அப்படி சொல்லுவோம். இப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் இப்படி போட்டால் அது இப்பா இப்பான்னு தெரியாது. ஆனால் இங்கிலீஷில் இந்த எழுத்து வந்ததானா இதை நம்ம இப்புன்னு சொல்லணும். அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சியோடைய சவுண்டு இக்கு, டியோடைய சவுண்டு டு, எஃப்ஓடைய சவுண்டு இஃப், ஜியோடைய சவுண்டு இக், ஹெச்ஓடைய சவுண்டு இக், ஜேயோடைய சவுண்டு ஜ், கேயோடைய சவுண்டு இக், எல்லோடைய சவுண்டு இல், எம்மோடைய சவுண்டு ம், என்னோடைய சவுண்டு ன், பியோடைய சவுண்டு பு சொன்னோம் இல்லையா? ஸோ பார்க்கறதுக்கு தமிழில் எழுதுறப்போ இப்படி இருக்குது, பட் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வரப்போ நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். பீனா இப்பு. அதே மாதிரி தான் டியும் டீயும். டீனா இட்டு, டீனா இட்டு அழுத்தி. அதே மாதிரி சி பாருங்க, சீனா இக்கு, ஜீனா இக்கு இக்கு. ஸோ கொஞ்சம் கரெக்டாக இதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ இந்த சியும் ஜியும் நம்ம இப்போ ஒரு சவுண்டு சொன்னோம். பட் சி பக்கத்தில் ஜி பக்கத்தில் ஈயோ ஐயோ ஒய்யோ வந்துச்சுன்னா அப்போ இது ரெண்டும் சாஃப்ட் ஆகிடும். அப்போ சியோடைய சவுண்டு இஸ்ஸுன்னு ஆகிடும், ஜியோடைய சவுண்டு இஜ்ஜுன்னு ஆகிடும். ஸோ மற்ற எல்லா சமயத்துலையும் சீனா இக்கு தான், ஜீனா இக்கு தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூவும் யூவும் எப்பவும் சேர்ந்தே வரும், கியூனே சொல்லுவோம். ஆருடைய சவுண்டு இர், எஸ்ஸோடைய சவுண்டு இஸ், டியோடைய சவுண்டு இட்டு. வி அண்ட் டபிள்யூ ரெண்டுக்குமே சவுண்டு உவ். எக்ஸோடைய சவுண்டு இக்ஸ், ஒய்யோடைய சவுண்டு இ, இசட்டோடைய சவுண்டு ஸ். இது பேசிக் சவுண்ட்ஸ். இது நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஆல்ரெடி வவல்ஸோட சவுண்ட்ஸும் உங்களுக்கு இப்போ ஃபெமிலியர் ஆகிருக்கும். இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த சவுண்ட்ஸ். ஐஜிஹெச், ஓயுஜிஹெச், ஏயுஜிஹெச் இப்படிலாம் வந்தால் எப்படி படிக்கிறது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ஐஜிஹெச்சை நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். இதோடைய சவுண்டு ஐ, அவ்வளோதான். இந்த ஜிஹெச்சை வந்து நீங்கள் சைலண்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த 3 லெட்டர்ஸ் மொத்தமாக இதை நம்ம ஐன்னு சொல்லணும், அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த ஜிக்கு ஹெச்சுக்கு தனித்தனியாக சவுண்ட்லாம் கிடையாது, டோட்டலாக ஐ. இப்போ இந்த சவுண்ட்ஸை வச்சு ரீட் பண்ணலாமா? இப்போ பாருங்க, இஹு ஐஜிஹெச்னு இருக்கு. ஹெச்னா இஹு, ஐஜிஹெச்னா ஐ. அப்போ என்ன வரும்? ஹை, அவ்வளோதான். இஹு ஐ ஹை. இப்போ ஹெச்சுக்கு முன்னாடி ஒரு டி மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதோடைய சவுண்ட் எப்படி இருக்கும் பாருங்க, டீயும் ஹெச்சும் சேர்ந்து இத்துன்னு ஆயிடும். இப்போ இத்து ஐ தை, இத்து ஐ தை. இது என்ன? இஸ்ஸு ஐஜிஹெச்னா ஐ. அப்போ இஸ்ஸு ஐ சை. சை அப்படின்னா பெருமூச்சு விடுறது. இது என்ன? இஸ்ஸு ஐ சை இட், சைட். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த சவுண்ட் வச்சு ரீட் பண்ணுறது. இதை எப்படி படிக்கலாம்? அதுக்கு முன்னாடி இதை படிச்சிடலாம். இப்போ இது ஏ, ஈயோடைய சவுண்டு ஏ. அடுத்தது ஐஜிஹெச்னு இருக்கு, அதை நம்ம ஐன்னு சொல்லுவோம். அப்போ எய், ஏஐ சேர்த்து எய், அப்புறம் ஒரு இட்டு, எயிட், எயிட். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ எயிட்டுக்கு முன்னாடி ஒரு இவ்வளோ சேர்த்துக்கிட்டேன்னு என்ன வந்துடும்? வெயிட். அப்படி இல்லைன்னா சேர்த்து படிக்கலாமா? இவ்வு ஏ வே, வே ஐ வெய் இட், வெயிட், வெயிட். ஸோ இது எயிட், அது வெயிட். இப்போ இதை படிக்கலாம். இப்பு இர், பிர். ஐஜிஹெச்னா ஐ. அப்போ பிரை, இட், பிரைட்.
இதை படிக்கலாமா? இஸ்ஸு, இட்டு, இர், ஸ்டிர். அப்புறம் ஒரு ஏ இருக்கு, அப்புறம் ஐ இருக்கு. ஐஜிஹெச்னா ஐன்னு சொன்னோம். இதை சேர்த்து இப்போ ஏஐன்னு வர்றப்போ நம்ம என்ன சவுண்டு கற்றுக்கிட்டோம்? ஏய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தான் சொல்ல போகிறோம். அப்போ இஸ்ஸு, இட்டு, இர், ஸ்டிர், ஏய், ஸ்ட்ரை, இட், ஸ்ட்ரைட், ஸ்ட்ரைட். இப்போ இந்த வார்த்தையை ரீட் பண்ணலாமா? இது வந்து காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சன்னு இருக்கு, அதாவது எஸ்யூஎன்னு நான் தனியாக வச்சுருக்கேன். எல்ஐஜிஹெச்டியை நம்ம தனியாக பிரிச்சுட்டு இருக்கோம். இது எப்படி படிக்கிறது? இஸ்ஸு, அ, ச, இன், சன். இப்போ இது தனியாக படிக்கலாம். இல்லு, ஐ, லை, இட், லைட். சேர்த்துக்கோங்க, சன்லைட், சன்லைட். அவ்வளோதான். இதை படிக்கலாமா? நான் முன்னாடி வீடியோஸில் கூட சொன்னேன், பிஇ, ஆர்இ, டிஇ இதெல்லாம் வந்துச்சானா அதுக்கு அடுத்த எழுத்துக்கு அப்புறம் ஏதாவது வவ்வல் வருதான்னு பாருங்க. இங்கே ஐ வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ அதை நம்ம ஈனே சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதை நம்ம சேர்த்தாப்புல என்னன்னு சொல்லணும்? இட்டு, இ, டி அப்படி சொல்லிடணும். இட்டு, இ, டி. இதை ஏன் ஈன்னு சொன்னோம்? இங்கே வவ்வல் வர்றதுனால. ஸோ டிஇ, பிஇ, ஆர்இ வந்துச்சுன்னா இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து டி. அப்புறம் இதை படிக்கலாம், நம்ம ஏற்கனவே படித்தது தான். இல்லு, ஐ, லை, இட், லைட். சேர்த்துக்கோங்க, டிலைட், டிலைட். அதான் டிலைட். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். திரும்ப வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிடுவோமா? இம்மு, ஐ, மை, இட், மைட். இன்னு, ஐ, நை, இட், நைட். இட்டு, ஐ, டை, இட், டைட். இரு, ஐ, ரை, இட், ரைட். இஃபு, இல், ஃபில், ஐ, ஃப்ளை, இட், ஃப்ளைட். இஃபு, இர், ஃபிர், ஐ. இஃபு, இர், ஃபிர், ஐ, ஃப்ரை, இட், ஃப்ரைட். இப்போ இந்த வார்த்தையை தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஃப்ரைட் வரைக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அப்போ ஃப்ரைட், ஏ, ஃப்ரைட்டர், இன், ஃப்ரைட்டன். அவ்வளோதான். ஒரு ஃப்ரைட்டும் டென்னும் சேர்ந்தாப்புல இருக்கு, ஃப்ரைட்டன். இப்போ இதை படிக்கலாமா? இஹு, ஐ, ஹை, இல், ஹைல், அ, ஹைல, இன், ஹைலேண்டு, ஹைலேண்டு. இந்த எல்ஐஜிஹெச்டி நம்ம வந்து ஆல்ரெடி லைட்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ ஏ, இன், என், லைட், என் லைட், அ, என் லைட்டர், இன், என் லைட்டன். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வெயிட் படித்தோம் இல்லையா? வெயிட், இல்லு, ஏ, லே, இஸ், லெஸ், வெயிட்லெஸ். இதை படிக்கலாமா? இஸ்ஸு, இல், சில், ஐ, ஸ்லை, இட், ஸ்லைட், இல், ஸ்லைட்டில், இ, ஸ்லைட்லி. அவ்வளோதான். 1க்கு 2 தடவை நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா, இல்லை உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்துச்சுன்னா, இன்னொரு தடவை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை கூட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்குள்ளே ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு தடவை உங்களுக்கு சரியாக வராட்டி இதுக்காக பயப்பட வேண்டாம். மொரோவர் இது ரொம்ப சிம்பிளான சவுண்டு தான். ஐஜிஹெச் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஐன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு பெரிய வேர்டாக இருந்தால் கூட சவுண்டு கம்மியாக தானே இருக்குது. அப்போது நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ நாம் செகண்ட் சவுண்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஓயூஜிஹெச் அண்ட் ஏயூஜிஹெச் இதுக்கு நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் ரொம்ப காமனான சவுண்டு. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த ஓயூஜிஹெச் கூடவும் ஏயூஜிஹெச் கூடவும் கடைசி டி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 எழுத்தையும் இந்த டீயோட சேர்த்து 5 எழுத்தாக கன்சிடர் பண்ணுங்க. இந்த 5 லெட்டர்ஸ்க்கும் ஒரே சவுண்டு தான், ஆட், ஆட். அவ்வளோதான். அப்போ பெரிய வார்த்தையாக இருந்தால் கூட ஒரு சவுண்ட் அப்படி ஈஸியாக முடிஞ்சிடும். ஓயூஜிஹெச்டியே ஒரு வார்த்தை தான், ஆட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுக்குமே ஆட்டுன்ற சவுண்டு தான். இப்போ வார்த்தைகள் பார்க்கலாமா? இப்போ இது பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஏயூஜிஹெச்டியை சேர்த்தாப்புல நம்ம ஆட்டுன்னு சொல்லிடுவோம். முன்னாடி ஒரு சி இருக்குது, ஜென்ரலாக அதோடைய சவுண்டு இக்கு இல்லையா? பக்கத்தில் இ, ஐ, ஒய் வந்தால் மட்டும்தான் அது இஸ்ஸுன்னு ஆகும். மற்ற எல்லா சமயத்திலும் அது இக்கு தான் அப்படி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ இக்கு, ஆட், காட். அவ்வளோதான், காட்.
பெரும்பாலும் இந்த மாதிரி வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். கேட்ச் உடைய பாஸ்ட் டென்ஸ் தான் காட். கேட்ச்னா பிடிக்கிறது. முன்னாடி பிடித்தேன், பிடிச்சான் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? பாலை நான் பிடிச்சேன். அந்த மாதிரி பாஸ்ட்ல சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேட்சை நம்ம வந்து காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வார்த்தை பாருங்க. இப்பு, OUGHT எல்லாம் சேர்த்தாப்புல ஆட், அவ்வளவுதான். இப்பு ஆட், பாட், பாட். இது பையோடைய பாஸ்ட் டென்ஸ். பைனா காசு கொடுத்து ஒரு பொருளை விலைக்கு வாங்குவது. அதோடைய விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு பாஸ்ட்ல முன்னாடி செஞ்சேன், வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு அதை நம்ம வந்து பையோடைய பாஸ்ட் ஃபார்மா பாட்னு சொல்லுவோம். இப்ப இந்த வார்த்தையை பாருங்க. இப்பு, இர், பிர், அப்புறம் எல்லாம் சேர்த்து ஆட். இப்போ பிர் ஆட், brought. இது பிரிங் உடைய பாஸ்ட் டென்ஸ். பிரிங்னா எடுத்து வருவது, கொண்டுட்டு வர்றது. கொண்டுட்டு வந்தேன், எடுத்து வந்தேன் அப்படின்னு முன்னாடி நடந்த விஷயங்களை பாஸ்ட்ல சொல்றப்ப நம்ம brought அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வார்த்தையை பாருங்க. THனா இத்து, ஆட், தாட், தாட். இது எதோடைய பாஸ்ட் ஃபார்ம் தெரியுமா? திங்க், யோசிக்கிறது. அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் தாட். இப்ப இந்த வார்த்தை இது பாஸ்ட் ஃபார்ம்லாம் இல்லை, இது ஒரு பேர் தான். இது என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஈஸியா. அதை படிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டி இருக்கு, அதோடைய சவுண்டு இட். அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஆட், அப்ப டாட். அப்புறம் இஆர்னு இருக்கு, ஆர் கண்ட்ரோல்டு வவல், நிறைய தடவை பார்த்துருக்கோம். எர் இல்லைன்னா அப்படி சொல்லுங்க. அப்ப இட் ஆட் டாட் டாட்டர், மகள். இப்ப இந்த வார்த்தையை படிக்கலாம். இதுல நான் வந்து இந்த 3 லெட்டர்ஸை மட்டும் நம்ம தனியா வச்சிருக்கோம். இட், இ, டி, இஸ், டிஸ். இப்ப இந்த வார்த்தையை ஈஸியாவே நம்ம படிச்சிடலாம். இட்டு, இரு, டிரு, அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஆட். அப்ப என்ன வரும்? இட்டு, இர், டிர், ஆட், ப்ராட். இப்ப சேர்த்து சொல்லுங்க. டிஸ்ட்ராட், டிஸ்ட்ராட். டிஸ்ட்ராட்னா என்னன்னா அப்படியே கலங்கி போயிருக்கிறது. பயம், வேதனை, அப்ப அப்படியே கலங்கி போய் நின்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம டிஸ்ட்ராட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வார்த்தைகளை கூட நீங்க படிக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான சவுண்டு இல்லையா? நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சவுண்டு தான் கொடுக்குதுங்கிறப்போ நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி இந்த வார்த்தைகளை நீங்கள் ஈஸியாகவே படிச்சிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, திரும்ப வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிடலாமா? ஸோ இது ஒரே சவுண்டு தான், நம்ம ஏற்கனவே பார்த்த சவுண்டு தான், வார்த்தையும் இருக்கு ஆட். இது இன்னு ஆட், நாட் இ, நாட் இ. ஒய்யோடைய சவுண்டு கடைசியில் வர்றப்போ இதோடைய சவுண்டு இ, ஐ மாதிரியே. அப்போ நாட் இ. இது பாருங்க. இஹ் ஆட், ஹாட் இ, ஹாட்டி. இஸ் ஆட், சாட். இட், இர், டெர், ஆட், ட்ராட். இஸ், இல், சில், ஆட், ஸ்லாட், ஸ்லாட்டர். அவ்வளோதான். சரி, இப்போ நாம ஐஜிஹெச்னா ஐன்னு சொன்னோம். ஐ பக்கத்துல டி வரப்போ ஐட் அப்படின்னே படிச்சோம். அப்புறம் இந்த ஓயூஜிஹெச்டி, ஏயூஜிஹெச்டி எல்லாத்துக்குமே நம்ம ஆட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தர போறீங்க. நீங்க ஒரு பேரண்டா இருக்கீங்க, இல்ல ஒரு டீச்சரா இருக்கீங்க. ஒரு 6 இயர்ஸ் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்னா இதோட நிறுத்திக்கலாம் நம்ம. இதுக்கப்புறம் வர்றதுல கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு தெரியாது. அதே மாதிரி சிலர் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்றவங்களும் இன்னைக்கு இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த வீடியோவை இன்னொரு நாள் திரும்பவும் ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு மீதி பாதியை பாருங்க. அப்போ ஒரே நாள்ல அந்த குழப்பம், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்ட மாதிரி இருக்க அந்த குழப்பம் இருக்காது. அதுக்காக மற்றவங்க நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நிறைய விஷயங்கள்லாம் இல்லை, சின்ன சின்னதா சில வார்த்தைகள், ஒரு சில செட்ஸ் வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். சரி, இந்த OUGH அண்ட் AUGH பக்கத்துல டி இல்லை, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஆஃப் இல்லைன்னா அஃப் அப்படின்ற சவுண்டை கொடுக்கும். ஆஃப் இல்லைன்னா அஃப். நிறைய வார்த்தைகள்லாம் இல்லை, சும்மா ஒரு சில வார்த்தைகள். சரி, பார்க்கலாமா? இப்போ இந்த வார்த்தையை பாருங்களேன். இது பக்கத்துல டி இல்லை பாருங்க. இப்போ இல்லு ஆஃப், லாஃப். இல்லு ஆஃப், லாஃப். அவ்வளோதான், சிரிக்கிறது. அடுத்தது இது இக்கு டி இல்லை பாருங்க. OUGH மட்டும் இருக்கு பாருங்க. இப்போ இக்கு ஆஃப்,
காஃப், இருமுறது, காஃப். இப்ப இந்த வார்த்தை பாருங்களேன், இங்க ஓ இருக்கிறதுனால இதை நம்ம ஈன்னு தான் சொல்ல போறோம். இப்ப இது இ, இன், அஃப், இனஃப், இனஃப், போதும் அப்படின்னு சொல்றதுக்கு இனஃப். சரி, இவ்வளோ நேரம் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் வந்துச்சு இல்லையா? இப்போ அஃப். இப்போ நீங்கள் இனாஃபை வந்து நீங்கள் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். இனாஃப், இனஃப் எப்படி சொன்னாலும் சரி. இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் இது வந்து அஃப், அவ்வளோதான். இப்போ இரு, ஓயுஜிஹெச் அப்படியே சேர்த்தாப்புல அஃப். இரு அஃப் ரஃப், இரு அஃப் ரஃப். நிறைய வார்த்தைகள் இல்லை, கொஞ்சம் வார்த்தைகள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ரஃப், இனாஃப், இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் தான். இப்போ இன்னொரு வார்த்தை கூட நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். இட்டு அஃப், டஃப். இட்டு அஃப் டஃப், அவ்வளோதான். இப்போ நம்ம சொன்னோம் ஏயுஜிஹெச்டின்னு வந்து ஆர்ட்னு சொன்னோம். பட் இந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இது இந்த எல்ஏயுஜிஹெச்லேருந்து வந்த வார்த்தை. இதுதான் ரூட் வேர்டு. அதனால இந்த ரூட் வேர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோம். ஸோ எல்ஏயுஜிஹெச் நம்ம எப்படி படித்தோம்? இல்லு ஆஃப் லாஃப்னு சொன்னோம் இல்லையா? அது கூட இட்ட சேர்த்துக்கோங்க. அப்போ லாஃப்ட், லாஃப்டர். இதை மட்டும் நம்ம லாட்டர்னு படிக்கக்கூடாது. ஏயுஜிஹெச்டினா ஆட் தானே, அந்த இதுலேருந்து இது ஒரு எக்ஸப்ஷனல் வேர்டு. ஏன்னா இது இந்த லாஃப்ன்ற வார்த்தையிலேருந்து வந்தது. அதனால இதை நம்ம லாஃப்டர் அப்படி தான் படிப்போம். சரி, இப்போ ஒரு சவுண்ட் கற்றுக்கிட்டாச்சு. ஓயுஜிஹெச், ஏயுஜிஹெச்க்கு நம்ம இப்போ ஒரு சவுண்டு பார்த்தோம். ஆஃப் இல்லைன்னா ஆஃப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அடுத்த சவுண்ட். இதுலேயும் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்காது, சும்மா ஒரு 4-5 வார்த்தைகள் தான் இருக்கும். இப்போ ஓயுஜிஹெச், ஏயுஜிஹெச் ஒரு சில வார்த்தைகளில் ஓ அப்படின்ற சவுண்டை கொடுக்கும். சொன்ன மாதிரி சும்மா ஒரு 3-4 வார்த்தை தான். இது பாருங்க, இதை நம்ம இட்டு ஓ டோ, மாவு பிணைவோம் இல்லையா? மாவு, அதுதான் டோ அப்படி சொல்லுவோம். சப்பாத்தி மாவுலாம் இருந்தால் அதை வந்து நம்ம டோன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இட்டு ஓ டோ. இது பாருங்க, டிஹெச்ன்னு இருக்கு. இது ஓ தோ, இருந்தாலும் அப்படின்னு சொல்றதுக்கு தோ. அதுக்கு முன்னாடி ஒரு ஏஎல் சேர்த்துட்டு இருக்கோம். ஆ இல், ஆல் தோ, ஆல் தோ, ஆல் தோ. இப்போ இதே மாதிரி இன்னொரு வார்த்தை கூட இருக்கு. இந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ணலாம். டிஹெச்னு இருக்கு, அப்ப இத்து. பக்கத்துல ஒரு ஓ இருக்கு, அப்ப தா, தா, இர், தர், ஓ, தரோ, தரோ. இதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க வவல் வந்தா இதோடைய பேரை சொன்னமே, அப்ப அதை தொரோன்னு சொல்ல வேண்டாமா? அப்படின்னா இல்லை, இதோடைய ப்ரொனன்சியேஷன் தரோ அப்படிதான். ஸோ இந்த ஓயுஜிஹெச், ஏயுஜிஹெச் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை கொடுத்தாலும் ஒவ்வொன்றுலேயும் ஒரு 3-4 வார்த்தைகள் தான் இருக்குது அப்படின்றதுனால இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது பெருசாக ஒன்றும் சிரமம் இல்லை. பட் ஒரே நாளில் எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஒரு சவுண்டு நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் திரும்பவும் வீடியோ பார்த்து இன்னொரு சவுண்டை கற்றுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போது அடுத்த சவுண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓயுஜிஹெச் அண்ட் ஏயுஜிஹெச் ஜஸ்ட் ஒரு 3 வேர்ட்ஸில் மட்டும் அவுன்ற சவுண்டை கொடுக்கும். ஒன்லி 3 வேர்ட்ஸ் தான். இப்போ இந்த வார்த்தை பாருங்க, இதை நம்ம இப்பு இல், பில் ஆவ், பிளவ். இதை நீங்கள் பிளலன்னு படிச்சிடாதீங்க, தமிழில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இது பிளவ். பிளவ் அப்படின்னா உழுவாங்க இல்லையா நிலத்தை, அதுதான் நம்ம வந்து பிளவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வார்த்தை பாருங்க, இப்பு அவு பவ். அண்ட் இதே மாதிரி ஓயுஜிஹெச்டினா ஆட்டு நம்ம பிளர்னு சொன்னோம். இந்த வார்த்தை ஒரு எக்ஸப்ஷனல், பார்த்து வச்சுக்கோங்க. இட்டு இர், டிர் அவு, ட்ரவுட், ட்ரவுட் அப்படி சொல்லுவோம். டிஆர்ஏயுஜிஹெச்டியை நம்ம ட்ராட்னு சொல்லுவோம். டிஆர்ஓயுஜிஹெச்டியை ட்ரவுட்னு சொல்லுவோம். ஸோ ட்ரவுட்னா பஞ்சம். இப்போ இதில் பவுன்னு சொன்னோம் இல்லையா? இந்த பவ் அப்படின்னா என்னன்னா பிரான்ச். பொதுவாக எல்லாத்தையுமே நம்ம பிரான்ச், கிளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இந்த மாதிரி ஒரு மெயின் பிரான்ச், திக்கான பிரான்ச் இருக்கு இல்லையா? இதை வந்து பவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்ன சின்னதாக அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறதெல்லாம் ட்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாத்தையும் காமனாக நம்ம பிரான்ச்சுன்னு சொல்லலாம். அதில் இந்த மெயின் பிரான்ச்சுக்கு பேர் பவ், சின்ன சின்ன அந்த பிரிஞ்சு போகிறதுக்கு பேர் ட்விக்ஸ். சரி, இப்போ அடுத்தது நம்ம ஆல்ரெடி ப்ளவ் பார்த்தோம், உழுவுறதுன்னு சொல்லிட்டு. அது கூட ஒரு ஐஎன்ஜி இருக்குது. அப்போ எப்படி ரீட் பண்ணுவோம்? ப்ளவ் இங், ப்ளவ்விங், ப்ளவ்விங் அப்படி சொல்லிடுவோம். இப்போ இந்த வார்த்தை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்.
இது எப்படி படிப்போம் அப்படின்னா, இத்து, இர், திர், ஊ, த்ரூ அப்படின்னு படிப்போம். இந்த ஒரு வார்த்தையை மட்டும். அதனால நான் சவுண்டெல்லாம் இதுக்கு தனியா OUGHக்கு ஊ சவுண்டு அப்படிலாம் நான் ஒண்ணும் சொல்லல. ஸோ இந்த வார்த்தையை நம்ம த்ரூன்னு படிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தரோவையும் இந்த த்ரூவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தரோவில் இங்கே ஒரு ஓ இருக்கும். அதுக்கு பேர் தரோ. பட் இதை நம்ம த்ரூ அப்படி படிப்போம். ஸோ இதுதான் ட்ரிக்கி நான் சொன்னது. பட் ஒரு ஒரு செட்டு தான். அப்படியே அந்த ஒவ்வொரு செட்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய ரீட் பண்ணுறப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்க படிக்க அது உங்களுக்கு அப்படியே செட் ஆகிடும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். பட் நீங்கள் நிறைய படிக்காட்டி இது மறந்து போயிடும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் ரீட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கொடுத்துருக்க வார்த்தைகளையாவது எழுதி வச்சுட்டு அப்பப்போ ரீட் பண்ணுங்கள். நிறைய புக்ஸ் என்னென்ன கையில் கிடைக்குதோ அது எல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நாம் நிறைய சவுண்ட்ஸ் கற்றுக்கிட்டோம். இந்த சென்டென்சஸை படிக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். திரும்ப வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணலாம். இப்போ பார்த்த வார்த்தைகள் தான், புதுசாக ஒன்றும் இல்லை. பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணுவோமா? ஸோ IGH உடைய சவுண்ட் ஐ இல்லையா? அப்போ இதை வந்து நம்ம தன்னு சொல்லுவோம். த, இல்லு, ஐ, லை, இட், லைட். இஸ், இப்பு, இர்பிர், ஐ, பிரை, இட், பிரைட். The light is bright. இதை நம்ம ஷீன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ OUGHT AUGHTனா ஆட்ன்னு சொன்னோம். அப்போ இப்பு, ஆட், பாட். ஷி பாட் அ, இது என்னது? இப்பு, உ, பு, இக், புக். ஷி பாட் அ புக். அடுத்தது ஐ தனியாக வந்தால் ஐயினே சொல்லணும். AUGHTனா ஆட் இல்லையா? அப்போ இக்கு, ஆட், காட். ஐ காட் த இப்பு அ ப இல் பால். I caught the ball. இது என்னது? she. It ought, taught. It ought, taught. Teach அதோடைய past tense தான் இந்த taught. கற்றுக் கொடுக்கிறது. அதை கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப past formல நம்ம taughtன்னு சொல்லுவோம். இப்போ she taught math. இம்மு a, ma, it, math. அடுத்தது இது பாருங்க. the, இது path, was. இதை நம்ம of sound சொன்னோம் இல்லையா? இரு, of, rough. The path was rough. The bird is see it sitting on the bough. பவுனா பிரான்ச் தான், கிளை தான், மெயினான கிளை, திக்கான கிளை, அதுதான் நம்ம பவுன்னு சொல்லுவோம். The bird is sitting on the bough. அடுத்தது we. இது என்னது? laugh. இல்லு, off. laugh a lot. The light is bright. She bought a book. I caught the ball. She taught math. The path was rough. The bird is sitting on the bough. We laugh a lot. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த IGH, OUGH, AUGH இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்தால் அது என்ன மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுக்கும், அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.